ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க மேரிலாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிற மாண்ட்காமரிங்கிற ஒரு கவுண்டியில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2002 மக்கள் வழக்கம் போல பரபரப்பா தங்களோட அன்றாட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, பெரியவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வேலையை பார்க்குறாங்க, கேப் டிரைவர் அவங்க வேலைக்கு போகிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த சிட்டி பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் ஜேம்ஸ் மார்டின்கிற 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. சூப்பர் மார்க்கெட்டில் தங்களோட வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸை வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ட்ராலியில் தான் திங்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங் இருக்கும். அப்போ அந்த கார் பார்க்கிங்கில் ட்ராலியில் வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து அவங்களோட ட்ரங்க்ல லோட் பண்ணுவாங்க. இவர் அந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த திங்ஸை தன்னோட கார் ட்ரங்க்ல லோட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அவரோட இருதய பகுதியில் ஒரு பயங்கரமான வலியை உணர்றாரு. அப்படி மெதுவாக என்னடான்னு பார்க்கும்போது அவரோட இருதயத்திலேருந்து பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த நபரை யாரோ துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. ஒரு செகண்ட் தான் அங்கேயே சரிஞ்சு விழுந்து மரணம் அடைஞ்சிறாரு. உடனே அந்த கார் பார்க்கிங்ல இருக்க எல்லாருமே பரபரப்பாகிறாங்க. 911க்கு கால் பண்றாங்க. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வராங்க. பட் இவரை யாரு சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க, ஐ விட்னஸ் கிட்ட கேக்குறாங்க. யாருக்குமே என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியல. அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, சுடப்பட்ட இந்த பொசிஷன், அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி குண்டோட நேச்சர், வந்த ரத்தம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த நபரை, ஜேம்ஸ் மார்டின்கிற நபரை யாரோ ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கொலைகாரன் எங்கேயோ தூரத்துல இருந்து, ஈவன் சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட சுட்டுருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஜேம்ஸ் மார்டின்கிற இந்த நபர் ஒரு சாதாரண குடும்ப தலைவர். இவரை யாருப்பா ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்ணிருப்பான்னு போலீஸுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது. சரி, ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்து 3 மணி நேரம் கழிச்சு இதே மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு வெளியில நிறைய புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளியை புல்லா ஒருத்தர் சன்னி அப்படிங்கிற ஒரு நபர் கட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மெஷின் இருக்கு, அதை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துறாரு. பக்கத்துல போய் பார்த்தா அவரோட உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தம், துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருக்கு. அவர் அந்த இடத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு. பட் பக்கத்துல யாரு துப்பாக்கியால சுட்டாங்கிறதும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. பட் அப்பதான் போலீஸ் நோட் பண்றாங்க, இந்த சன்னிங்கிற நபரையும் யாரோ ஸ்னைப்பரால சுட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு. இது முடிஞ்சதா இப்ப சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 55 வயசு கேப் டிரைவர் கேஸ் ஸ்டேஷன்ல தன்னோட காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபில் பண்ணிட்டு திரும்புற நேரத்துல திடீர்னு அவரும் மயங்கி விழுகிறாரு. எங்க பார்த்தாலும் ரத்தம். அவரையும் யாரோ ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மேரிலாண்ட் போலீஸை மிரண்டு போயிட்டாங்க. ஒரே நாள்ல 3 வெவ்வேறு விதமான இடத்துல வெவ்வேறு விதமான நபர்களை இந்த மாதிரி ஸ்னைப்பரால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடந்தது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சா கூட ஒரே நாள்ல 3 பேர் அடுத்தடுத்து ஸ்னைப்பரால சுட்டு கொலை செய்யப்பட்டது இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. பொதுமக்கள் கிட்ட அதை விட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஒரு 3 பேரை ஸ்னைப்பரை வச்சு கொலை பண்றாங்கன்னா இந்த 3 பேத்துக்கு ஏதாவது லிங்க் இருக்குமான்னு பார்த்தா 3 பேத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லை. ஸ்னைப்பரை வச்சு கொலை பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்காவா திட்டமிட்டு செயல்பட்டப்பட்ட ஒரு கொலையா தான் இருக்கிறோம். அப்படி இந்த 3 பேரை பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு இவங்க என்னப்பா பண்ணாங்க? இவங்க 3 பேத்துக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கொலைக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா? இந்த 3 கொலையையும் பண்ணது ஒரே ஸ்னைப்பரா அப்படிங்கிற ஆங்கிளையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு சாராங்கிற 34 வயசு பெண்மணி அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் ஆபீஸுக்கு போறாங்க. அங்க அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து காஃபி சாப்பிடலான்னு ஒரு காஃபி கப்பை கையில வச்சுட்டு போஸ்ட் ஆபீஸ்க்கு வெளியில இருக்கிற ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு மயக்கமாய் விழுறாங்க. அவங்க உடம்புலையும் துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு. இது எல்லாமே பட்ட பகல்ல நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் 24 வயசு மதிக்கத்தக்க நானிங்கிற இன்னொரு நபர் கேஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அந்த நபரும் தன்னோட காருக்கு கேஸ் ஃபில் பண்ண வந்திருக்காங்க. சுட்டு கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஷாப்பிங் மால்ல இருக்கிற ஒரு கார் பார்க்கிங் ஏரியால ஒரு உமன் தன்னோட காருக்கு உள்ள நிறைய அழுக்கா இருக்குன்னு வேக்கம் போட்டுட்டு இருக்காங்க. கார் கதவை திறந்து வேக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியும் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் 72 வயசு பாஸ்கல் அப்படிங்கிற நபர் ஜஸ்ட் ரோட கிராஸ் பண்றாரு. இந்த டிராபிக் சிக்னல் கிரீன்ல வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரோட கிராஸ் பண்றாரு. அவரும் சுட்டு கொலை செய்யப்படுறாரு.
இது எப்படின்னா ஒரு 2-3 நாளைக்குள்ளே அடுத்து ஒரு 4 கொலை நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த மாண்ட்காமரிங்கிற கவுண்டில இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு பதட்டம் நிகழ ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, ரேண்டமா ஒரு ஸ்னைப்பர் எல்லா மக்களையும் சுட்டு கொலை பண்றான். இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இல்ல. அவன் எதுக்காக கொலை பண்றான், அவனை எங்கேயுமே போலீஸால பிடிக்க முடியல. ஜெனரலா ஒரு ஸ்னைப்பர் இந்த மாதிரி இவ்வளவு பேரை சுட்டு கொலை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சினிமால பார்த்திருக்கோம். அவன் எங்க இருந்து சுற்றுப்பான் அப்படிங்கறத வந்து அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த துப்பாக்கி குண்டுகள் எந்த பாதையில பயணம் பண்ணி இந்த நபரை விக்டிமா கொலை பண்ணிருக்கோ அவன் எங்க இருந்து சுற்றுக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். போலீஸும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்பர்ட், அவங்க கிட்ட இருக்க டூல், ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால முடியலன்னு எஃபிஐயும் உள்ள வர்றாங்க. இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே மொத்தம் 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே மாதிரி ஸ்னைப்பர் ஷாட். யாருமே ஐ விட்னஸ் ஒருத்தன் கூட பார்க்கல. அவன் எப்படி சுட்டான், எங்க வந்தான், எப்படி தப்பிச்சு போனான்னு ஒரு க்ளூ கூட போலீஸ் கிட்ட இல்ல. சோ இந்த 8 கொலைகளும் நடந்தது மேரிலாண்ட்ல இருக்க மாண்ட்காமரிங்கிற ஒரு கவுண்டில. இப்போ என்ன ஆகுதுன்னா, வெர்ஜீனியா ஸ்டேட்ல இதே மாதிரி ஒரு பெண்மணி ஷாப்பிங் போறாங்க. 43 வயசு பெண்மணி நல்ல ஷாப்பிங் போயிட்டு அந்த ட்ராலில வச்சுட்டு அந்த திங்ஸை தன்னோட காருக்குள்ள ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ஸ்னைப்பர் ஷாட், அந்த பெண்மணியும் அங்கேயே கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ இது வரைக்கும் மேரிலாண்டுங்கிற ஸ்டேட்ல தான் இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ அடுத்து வெர்ஜீனியா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இவ்வளவு பேரை சுட்டு கொலை பண்ணிருக்கான ஒருத்தராவது பார்த்திருப்பாங்களா? ஸோ அங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்கும்போது சில ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் பிளாக் கலர்ல ஒரு ஷெவர்லே கார் இருந்துச்சு சார், அந்த மாதிரி கார் தான் இந்த கிரைம் சீன்ல இருந்து கிளம்பி போனதை நாங்க பார்த்தோங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 5 கிரைம் சீன்ல எல்லாருமே பிளாக் கலர்ல ஒரு ஷெவர்லே கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒருவேளை இந்த ஸ்னைப்பர் அந்த கார்ல தப்பிச்சுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அவன் எங்க இருந்து சுட்டான், எப்படி தப்பிச்சு போனாங்கிறது போலீஸுக்கே கிளியரா இல்ல. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இதை ஒரு நபர் தனியா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்றான், இன்னொருத்தன் அந்த காரை ஓட்டிட்டு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்றான். இதுல மேபி ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்க சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ அடுத்து போலீஸ் அண்ட் FBI என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரே நபர் தான் பண்றானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, விக்டிமோட உடம்புல இருந்து அந்த ஸ்னைப்பர்ல இருந்து வந்த துப்பாக்கி குண்டுகளை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுகளையும் ஃபிராக்சர் பார்ட் மார்க்னு ஒன்று இருக்கும். அதாவது துப்பாக்கி குண்டுகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் அது ஸ்னைப்பர்ல இருந்து வரும்போது அந்த துப்பாக்கி குண்டுகளை சுத்தி சில மார்க் ஏற்படும், சில தடயங்கள் ஏற்படும். அது வந்து யூனிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு துப்பாக்கி குண்டு பாயும் போது அதுலேருந்து வர்ற மார்க் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு துப்பாக்கியிலேருந்து சுட்டோம்னா அதுலேருந்து வர்ற மார்க் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொலை செய்யப்பட்ட எல்லா விக்டிமோட உடம்புலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் இருக்க க்ரூவ்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ராக்சர் மார்க்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே 100% மேட்ச் ஆகிறதுனால இதுவரைக்கும் நடந்த எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே நபர் தான், ஒரே துப்பாக்கியில தான் இத்தனை பேரும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. மேலும் போலீஸ் இந்த துப்பாக்கி குண்டுகளை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது .223 அப்படிங்கிற ஒரு கேலிபர் வகையை சேர்ந்த குண்டுகள் தெரிய வருது. இது வந்து ஒரு செகண்டுக்கு 3400 ஃபீட் அவ்வளவு வேகமா போகுமா. அவ்வளவு வேகமா வந்து ஒரு மனுஷனை தொலைச்சிச்சுன்னா அவனுக்கு உள்ள குண்டு எப்ப போச்சுன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அடுத்த செகண்டே அவனோட மரணம் நிகழும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. பட் போலீஸ் இவ்வளவு கொலைகளையும் பண்ணுவேன் ஒரு கண்டிப்பா ஒரு திறமையான ஸ்னைப்பரா இருக்கணும். போலீஸ் கிட்ட ஒரு சின்ன தடயத்தை கூட விட்டுட்டு போறேன்னா அவன் இதுல கண்டிப்பா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜெனரலா துப்பாக்கி வந்து எல்லாருமே வீட்டில் பாதுகாப்புக்கு வாங்கி வைப்பாங்க. பட் ஸ்னைப்பர்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டாங்க. சில பேர் வேட்டையாட போறவங்க வாங்குவாங்க, இல்லைன்னா மிலிட்டரி மாதிரி சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இது அக்சஸ் இருக்கும். ஸோ ஒரு திறமையான ஸ்னைப்பர் போலீஸோட கண்ணில் தூவிட்டு இவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கானா அவன் கண்டிப்பா மேபி போலீஸுக்கு பரிச்சயமான ஒரு நபராக இருக்கணும், இல்லை மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வேட்டையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு நபராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்னைப்பரை பத்தி ஒரு ஐடியாவும் கிடைக்காதனால FBI-ல இருக்க ஜியாலஜிக்கல் ப்ரொஃபைலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தொழில் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு கொலை நடந்திருக்கு, ஒரு 8-9 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த லொகேஷன் எல்லாத்தையும் பின் பண்ணுவாங்க, எந்த இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டாங்கன்னு. ஜென்ரலா இந்த மாதிரி ப்ரொஃபைலிங்ல என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு தொடர் கொலையாளியோட மனநிலை எப்படி இருக்கும்னா, சைக்காலஜிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் வந்து எங்க தங்கி இருக்கானோ அந்த இடத்த சுத்தி தான் கொலை பண்ணுவானா. ஏன்னா அந்த இடம் தான் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா. இப்போ நான் திடீர்னு சென்னையில் இருக்க ஒரு கொலைகாரன் பெங்களூர்ல போய் பண்ண மாட்டான், அவன் சென்னையில் இருக்கிறவன் சென்னையில தான் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த கொலை நடந்த 8-9 இடத்த ஒரு மேப்ல போட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த மேப் என்ன காட்டுது அப்படின்னா,
இந்த 9 பேரும் இந்தந்த லொகேஷன்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா இந்த கொலைகாரன் கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 4-5 இடத்தை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்குது. உண்மையிலேயே 2002 வருஷமே இவ்வளவு ஒரு திறமையான ஒரு சாஃப்ட்வேரை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜியில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப ஈஸி, இதை நம்மளே கூட பண்ண முடியும். பட் அப்போ இந்த மாதிரி ஜியோலாஜிக்கல் ப்ரொஃபைலிங்கில் அந்த கொலைகாரன் இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றது பெரிய விஷயம். இப்போ இவர் சொன்ன தடயத்தை வச்சு போலீஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக சலடை போட்டு தேடுறாங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்தவன் யாராவது இருக்கானா, இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் யாராவது இருக்கானா, இல்லை வேட்டையாரவன் யாராவது இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடினா கூட அன்பார்ச்சுனேட்டா ஒரு க்ளூ கூட போலீஸுக்கு கிடைக்கல. உண்மையிலேயே இந்த கொலைகாரனை பத்தி ஒரு விஷயம் கூட கிடைக்காதனால பொதுமக்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. காலையில் எதிர்த்து நிம்மதியாக வேலைக்கு போக முடியுமா, ஷாப்பிங் போக முடியுமா, ஆஃபீஸ் போக முடியுமா, ரோட்ல நடக்க முடியுமா, வெளியில வந்தாலே எப்போ நம்மளை சுட்டு கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற பதட்டம் தான் மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. ஜெனரலா ஒரு தொடர் கொலையாளி அப்படின்னா அவன் செலக்ட் பண்ற விக்டிமுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு லிங்க் இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் அவன் கொலை பண்ற மெத்தடாவது ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த தொடர் கொலையாளியை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்னைப்பரை வச்சு அடிச்சு கொலை பண்றான். பட் அவன் செலக்ட் பண்ற விக்டிம் எல்லாருமே பொதுமக்கள், சிவிலியன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி எந்தவித பேக்ரவுண்டும் கிடையாது. பட் அப்பாவி பொதுமக்களை இவன் எதுக்காக கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் எல்லாருக்கும் முன் வந்து நிக்குது. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இவன் இந்த 9 கொலைகளோட நிப்பாட்ட மாட்டான், தொடர்ந்து இதே மாதிரி பல கொலைகள் நடக்கும் அப்படிங்கறதான் போலீஸோட அனுமானம். போலீஸ் பயந்த மாதிரி இந்த ஸ்னைப்பர் இதோட நிப்பாட்டிக்கிட்டானா, இல்ல இந்த மாதிரி பொதுமக்களை தொடர்ந்து சுட்டு கொலை பண்ணானா? யார் அந்த ஸ்னைப்பர்? அவன் எதுக்காக இந்த மாதிரி பொதுமக்களை சுட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்னைப்பர் சீரியல் கில்லர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இவ்வளவு பொதுமக்களையும் கொலை பண்ணிட்டு இருக்க அந்த தொடர் கொலையாளி யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ மறக்காம பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2 கவுண்டியை சேர்ந்த இந்த போலீஸால அந்த ஸ்னைப்பரை பிடிக்க முடியல. அப்போ FBI உதவியை நாடுறாங்க. அப்போ FBIல இருக்க ஒரு ப்ரொஃபைலர் வர்றாரு. அவர் இந்த கொலைகாரன் எப்படி இருப்பான், அவனோட நேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, இவன் கண்டிப்பா ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த அமெரிக்கனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். அவன் ஏற்கனவே ஸ்கூல்ல பெரிய படிப்பறிவுலாம் இல்ல. அவனுக்கு திருமணமாகி கண்டிப்பா டிவோர்ஸ் ஆயிருக்கும். அவனுக்கு கண்டிப்பா ஒரு மிலிட்டரி பேக்ரவுண்டோ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த ஸ்னைப்பரை நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவனா இருக்கும். அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்தவனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல்லாம் எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, அந்த கொலைகாரனை பிடிக்க ஹெல்ப் ஆகாது. அட்லீஸ்ட் போலீஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு அவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டை நெருங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். பட் இந்த ப்ரொஃபைலை வச்சு தண்டனையும் வாங்கி தர முடியாது. அது எதுக்குன்னா பேசிக்கா போலீஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, இவனா இருக்கலாம், இவ்வளவு வயசு இருக்கலாம், அப்ப இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்க ஒருத்தரை நம்ம தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கும். பட் இவர் சொன்ன ஒரு டேட்டா வச்சு தேடி பார்க்கறாங்க. பட் அப்பவும் அது எந்த விதமான பயனையும் போலீஸுக்கு கொடுக்கல. இப்போ இந்த தொடர் கொலையாளியை பத்தி நிறைய பொதுமக்கள் கிட்ட போலீஸ் ஆபீசர் மீடியா கிட்டையும் இன்டர்வியூல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கோம், நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம், அந்த கொலைகாரனை எப்படி நாங்க பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொலைகாரனை பத்தியான பல விஷயங்களை மீடியா கிட்ட அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் டிடெக்டிவ் அந்த சீரியல் கில்லரோட ஈகோவை தூண்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி ஈகோவை தூண்டி விட்டா அந்த கொலைகாரன் தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. நம்ம வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் இதே மாதிரி தான் ஒரு பெண்களை கொடூரமாக 2 பேர் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கமலஹாசன் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்போ அவர் மீடியாவை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அது ஏதோ சின்ன பசங்க, கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு, கொலைகாரங்களுக்கு ஈகோ வரும். யாரு, நான் மனநலம் சரியில்லாதவனா, இருடா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலையும் அந்த ஈகோவை தூண்டி விடும்போது அவங்க தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டாக்டிக்ஸை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படி மீடியாவை அட்ரஸ்
டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர் கேட்கிறாரு, சரி இவ்வளவு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, ஸ்கூல்லாம் ஆப்ரேட் பண்றீங்களா இல்ல எல்லா ஸ்டேட்லயும் ஸ்கூலை மூடிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு, எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்து இப்படி பைத்தியக்கார மாதிரி சுட்டுட்டு இருக்கான், இவனுக்கு பயந்துட்டு ஸ்கூல் எல்லாம் மூட முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது, ஸ்கூல் கண்டிப்பா ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. போலீஸ் சஸ்பெக்ட் பட்டவரே இந்த கொலைகாரங்க போலீஸோட இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஈகோவும் தூண்டப்படுது. என்ன சொன்ன, நாங்க என்ன அவ்வளோ சாதாரண ஆளா, ஒன்னால எங்களை பிடிக்க முடியல, 9 பேரை கொலை பண்ணியிருக்கோம்ல, இப்போ என்ன சொன்ன, ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுவியா? ஓப்பன் பண்ணி பாரு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னைப்பர் போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னைப்பர் பண்ண விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2002 இந்த இன்டர்வியூ முடிந்த அடுத்த நாள், அதாவது முதல் கொலை ஸ்டார்ட் ஆன 5 நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. காலையில நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அப்படி பஸ்ல இருந்து இறங்கி ஸ்கூலுக்கு போறான். அந்த காம்பவுண்டுக்கு வெளியில நிற்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், அப்படி அந்த பையன் சரிஞ்சு விழுறான். அந்த ஸ்டூடெண்டோட உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தம். அந்த ஸ்டூடெண்ட்டையும் ஸ்னைப்பரால தான் சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் பொதுமக்கள், வயசானவங்க, பெண்கள் இப்படி எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணிட்டு இருந்த அந்த கொலைகாரங்க இப்போ ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சுட்டு கொலை பண்ணது பொதுமக்கள் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் ஒரு பயங்கர ஆத்திரத்தை உண்டு பண்ணுது. சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டே போலீஸ்காரா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம், நீ ஏன்டா தேவையில்லாம சவால் விட்டு ஸ்கூல் ஓபன் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாரு, நீ சவால் விட்டு அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சில பொதுமக்கள் போலீஸ் மேலையும் பயங்கரமான ஒரு கோப உணர்ச்சி வருது. பட் இதுவரைக்கும் போலீஸால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா கூட ஒரு சின்ன ஸ்கூல் பையனை கொலை பண்ணது வந்து போலீஸுக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ போலீஸ் ஆபீசர் இந்த துப்பாக்கி ஸ்னைப்பர் எங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு, உடட் ஏரியா. அங்க போய் பார்க்குறாங்க, கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க அவன் எங்க இருந்து சுட்டிருக்கானு. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 223 கேலிபரோட ஷெல் கேஸ் இருக்கு. தட் மீன்ஸ் அவர் ஸ்னைப்பர் ஆப்ரேட் பண்ணியிருக்கான், அதுலேருந்து ஷெல் கேஸ் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னொரு கார்டு இருக்கு, ஒரு சீட்டு கட்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கு, அதில் ஒரு ஜோக்கர் படம் மாதிரி இருக்கு. அந்த கார்டில் என்ன எழுதி இருக்குன்னா, டியர் போலீஸ் ஆஃபீஸர், ஐ எம் த காட் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதாவது அந்த கொலைகாரன் போலீஸுக்கு என்ன மெசேஜ் சொல்றான்னா, இங்க பாருங்கப்பா, இப்ப நான் தான் கடவுள், யார் உயிரோட இருக்கணும் யார் மரணிக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெசேஜ் சொல்லுது. பட் இந்த கிரைம் சீன்ல இருந்து போலீஸுக்கு கிடைச்ச தடயம் என்ன அப்படின்னா, அந்த ஷெல் கேஸ் கிடைச்சிருக்கு. மேபி அது ஃபியூச்சர்ல உதவி ஆகணும், அதை ஒரு தடயமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் போலீஸுக்கு நல்லா தெரியும் அடுத்தடுத்து பல கொலைகள் நடக்குன்னு. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே தொடர்ந்து பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த 2 நாள் கழிச்சு டீன் மேயர்ங்கிற 53 வயசு நபர் கேஸ் ஸ்டேஷன்ல தன்னோட காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்னைப்பரால் அடிச்சு தூக்க போறாரு, கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் கென்னத்துங்கிற இன்னொரு நபரும் அதே கேஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை செய்யப்படுறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் பொதுமக்களை மட்டும்தான் தூக்கிட்டு இருந்த அந்த ஸ்னைப்பர் இப்ப அடுத்து என்ன பண்றான், FBIல அனலிஸ்டா வேலை பார்க்குற லிண்டாங்கிற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போயிருக்காங்க, திங்ஸ் வாங்கிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு வெளியில வந்த அந்த FBI ஆபீசரையே ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்றாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டேன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவரைக்கும் பொதுமக்களையே டார்கெட் பண்ணிருந்த ஸ்னைப்பர் முதல் முறையா இந்த FBIக்குள்ள வந்து அதுல வேலை பார்க்குற ஒரு அதிகாரியே கொலை செஞ்சது போலீஸ் ஆபீசருக்கும் FBIக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்குது. அது என்ன கொடுக்குதுன்னா, நான் தான் கடவுள், நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ ஒன்னால முடிஞ்சா என்னை பிடிச்சி பாடுறா அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேரா சவால் விட்ட மாதிரி தான் இருந்தது இந்த கடைசியா FBI ஆபீசரை கொலை பண்ணது. இதுவரைக்கும் லோக்கல் போலீஸ் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, FBI அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ ஒரு FBI ஆபீசரையே கொலை பண்ணாங்களோ அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நாங்கவே ஃபுல்லா பாத்துக்கிறோம், நீங்க விளைவிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ FBI வந்து இந்த கேஸை வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஜார்ஜ் W. புஷ் அப்படிங்கிற நபர் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்காகவே மீடியாவை அட்ரஸ் பண்ணாரு. கூடிய சீக்கிரம் இந்த கொலைகாரன் நாங்க பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அமெரிக்கால 1000 கொலைகள் நடக்கும், 1000 சீரியல் கில்லர் இருப்பான், எல்லாத்துக்குமே அங்க இருக்கிற ஒரு பிரசிடென்ட் வந்து பேச மாட்டாங்க. பட் அமெரிக்கா பிரசிடென்ட்
இந்த கொலைகாரனை பற்றி ஸ்பெஷலாக மீடியாவில் அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த கொலைகாரன் அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணியிருப்பான். இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கொலைகாரன் நேருக்கு நேராக வர்றான் அப்படின்னா அவனை ஃபேஸ் பண்ணிடலாம், இல்லை பின்னாடி இருந்து வந்து மறைஞ்சு கத்தியால குத்துறான், இல்லைன்னா கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறான். இதெல்லாம் ஈஸியாக வந்து அந்த கொலைகாரன் தப்பு பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்னைப்பருங்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, அவன் எங்க இருந்து சுடுறானே தெரியாது, அவன் எங்க இருந்து சுடுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஸோ அதனால தான் இந்த கொலைகாரனை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் போலீஸோட ப்ராக்ரஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த மேரிலாண்டுங்கிற ஸ்டேட்டில் ஃபுல்லாக போலீஸ் பயங்கரமாக செக்யூரிட்டி போட்டாங்க. இனிமேல் இங்கே நம்ம கொலை பண்ணுறது கஷ்டம்னு அங்கேருந்து வர்ஜீனியா ஸ்டேட்டுக்கு போகிறான். அங்கே போய் இன்னொரு பெண்ணை வந்து கொலை பண்ணுறான். ஸோ இதே மாதிரி தான் ஸ்னைப்பர் கேஸ் ஸ்டேஷனில் கொலை பண்ணுறான். இப்போ போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் இங்கே கொலை பண்ணிட்டு இருக்கான், ஒரு 2 ஸ்டேட்டில் பாதுகாப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் அடுத்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி டிராவல் பண்ணி அமெரிக்காவில் இருக்க பல ஸ்டேட்டுக்கு போய் கொலை பண்ணால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் தான் இருக்கு. இப்படி அந்த கொலைகாரனை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த கொலைகாரன் என்ன சொல்றான், நீங்க ஒண்ணு என்ன தேட வேணாம், நானே உங்ககிட்ட வர்றேங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போலீஸ்க்கு அனுப்புறான். அதாவது ஒரு 4 பக்க லெட்டர் ஒரு பாலித்தீன் கவருக்குள்ள போட்டு அனுப்புறான். அந்த லெட்டர்ல அவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் தான் கடவுள், நான் எடுக்கிறதா முடிவு, இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கு நான் தான் பொறுப்பு, இனிமேல் இந்த மாதிரி பல கொலைகள் நடக்கும், அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது, இல்ல நான் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு $10 மில்லியன் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அந்த $10 மில்லியன் ஒரு கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டை கொடுத்து இதுக்கு போடுங்கிறான். உடனே போலீஸ் அந்த கிரெடிட் கார்டு யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா அது ஒரு பஸ் டிரைவருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட இருந்து அந்த கிரெடிட் கார்டு திருடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவன் வந்து ரொம்ப கிளவரா இருக்கான். இதுல $10 மில்லியன் நீங்க பணம் போட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கொலையை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 4 பக்க லெட்டர் எழுதியிருக்கான். பட் அந்த லெட்டரை படிக்கும்போதே போலீஸுக்கு தெரியுது அவ்வளவு தப்பா இருக்கு, இங்கிலீஷே தப்பா இருக்கு. அப்போ என்ன தோணுதுன்னா, ஒரு நேட்டிவ் அமெரிக்கனா இருந்தானா கண்டிப்பா இங்கிலீஷ் இவ்வளவு மோசமா இருக்காது, ஸோ கண்டிப்பா இது ஒரு நேட்டிவ் அமெரிக்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பிளஸ் அந்த லெட்டர்ல இருந்து இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த லெட்டர்ல நிறைய இடத்துல ஐ ஆர் மீ அந்த மாதிரி அவன் எதுவுமே மென் பண்ணலாம். அஸ் யூஎஸ், அதாவது நாங்கள் சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அஸ் அப்படிங்கிற ப்ளூரல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த வார்த்தையிலேருந்து போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கிரைமை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தன் கிடையாது, கண்டிப்பா 1க்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரே குழப்பம், $10 மில்லியன் பணத்தை கொடுத்து இவனை ஸ்டாப் பண்ண சொல்றதா, அப்படி ஒரு கொலைகாரனுக்கு பின்னாடி ஒரு அமெரிக்க போலீஸ் ஆபீசரை அடி பண்ணிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துருமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே அடுத்து இன்னொரு கொலை நடக்குது. ஒரு பஸ் டிரைவர் அவரோட சர்வீஸை முடிஞ்சு பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வெளியில வர்றாரு. ஸ்னைப்பர் ஆள் காலி, அவனுக்கு திருமணம் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்கு. உண்மையிலேயே போலீஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனை பத்தியான ஒரு தகவலும் போலீஸ் கிட்ட இல்ல. பிளஸ் இந்த கொலைகாரன் தொடர்ந்து கொலை செஞ்சுட்டே இருந்தா கூட இவன் என்ன பண்றான், பத்திரிகையாளர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான், நிறைய லெட்டர் அனுப்புறான். எல்லாத்தையும் சொல்றது ஒரே விஷயம் தான், ஐ எம் த காட், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு எல்லாத்துலயும் மென்ஷன் பண்றான். ஸோ இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இவனுக்கு பண தேவை இருக்கு, பணத்தையும் தாண்டி அந்த ஒரு சுப்பீரியரான பவர் வந்து இவன் என்ஜாய் பண்றான். சரி, நான் இவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கேன், உங்களால என்ன பிடிக்க முடிஞ்சிச்சா, எவன் உயிரோட இருக்கணும் எவன் சாகணுங்கிறத நான் தானே முடிவு பண்றேன், அப்ப நான் தானே காட் அப்படிங்கிற மாதிரி இவன் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து உண்மையிலேயே ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள்கிட்டயே ஒரு பீதியை உண்டு பண்ணுது. இப்போ நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க, யாராவது வீட்டை விட்டு வெளியில போக முடியுமா, வீட்டை விட்டு வெளியில வந்தாலே எவன் எப்ப நம்மளை சுட்டு கொலை பண்ணுவான் அப்படிங்கிற பதட்டத்துல தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை கொலை பண்ண இந்த கொலைகாரன் எவ்வளவு திறமையா கொலை பண்ணா கூட ஃபைனலா முதன்முறையா அவனையும் அறியாம ஒரு சின்ன தப்பு பண்றான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மரண குறியீடுகள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அதுல வந்து அந்த ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தான் இன்வால்வ் ஆயிருப்பாரு. அவர் திறமையா அந்த கணவர்மார்கள் எல்லாத்தையும் போனை வச்சுட்டு வந்தா சொன்னா கூட இவர் வந்து மறந்துட்டு போனை கையில் எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ அந்த தப்பு பண்ணி அதில் மாட்டிப்பாரு. அப்போ எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது எப்படி இவ்வளவு திறமையா ஒருத்தன் திங்க் பண்றானே, அது எப்படி இப்படி சப்பையா ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், அவன் யோசிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. இது கண்டிப்பா எழுதின கதைகள்லயும் நடக்கும், ரியல் லைஃப்லயும் நடக்கும். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, 13 பேரை திறமையா ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம பண்ண கொலைகாரன் அடுத்து ஒரு சப்ப மிஸ்டேக் பண்றான், அதுல மாட்டிக்க போறான்னு சொன்னா அவங்களை நம்ப முடியுதா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி, இது வந்து ஃபிக்ஷன் கிடையாது. நான் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி எழுதினேன்.
அவன் ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சில சமயம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு திறமையான குற்றவாளிகள் இருந்தால் கூட ஒரு தப்பு பண்ணுவாங்க. இப்போ இந்த சீரியல்கள் என்ன தப்பு பண்ணுறான், வெர்ஜீனியாவில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறான். பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கே தெரியும், ஒரு 2 ரூம் இருக்கும். யார் பாவ மன்னிப்பு கேட்குறாங்கிறத அந்த ஃபாதர் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எல்லாமே அப்ட்ராக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவன் வந்து போய் மன்னிப்பு கேட்குறான். அப்போ இவன் என்ன மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறான்னா, இந்த மேரிலாண்ட், வெர்ஜீனியா 2 ஸ்டேட்லேயே நான் 13 பேரை இந்த மாதிரி ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொலை பண்ணியிருக்கேன். அந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு வேணுங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவரும் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. இந்த டயத்தில் போலீஸுக்கும் சொல்ல முடியாது. சரி, அவரும்ப்பா நீ பண்ண பாவத்தை கடவுள் மன்னிப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஃபாதர், நான் இன்னொரு தப்பும் பண்ணியிருக்கேன், அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு வேணும். என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அலபாமாங்கிற ஸ்டேட்டில் இதே மாதிரி ஒரு 2 பேரை சுட்டு கொலை பண்ணேன், அதுக்கும் சேர்த்து எனக்கு மன்னிப்பு வேணுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். இப்போ இந்த பாவ மன்னிப்பு டீட்டெயிலை இந்த ஃபாதர் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. இவன் என்னமோ மேரிலாண்ட்லேருந்து அந்த கொலையை ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தா, இங்கே மேரிலாண்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே அலபாமாங்கிற ஸ்டேட்ல 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஷாப் இருக்கு, அங்க இருந்த 2 பேரை திடீர்னு கார்ல வந்த நபர்கள் சுட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ். அது அன்சால்வ்டா இருக்கு. 2 பேரை சுட்டிருக்காங்க. ஒருத்தர் உயிர் இழந்துட்டாரு, ஒருத்தர் வந்து உயிர் பழச்சிருக்காரு. இப்போ என்ன பண்றாங்க, FBI அந்த கேஸை போய் பார்க்குறாங்க, அதில் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. இப்போ அந்த கேஸை பார்க்கும்போது அங்கே ஒரு சூப்பரான எவிடன்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த கேஸில் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஐ விட்னஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒருத்தன் தான் இறங்கி சுட்டான், ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டான், இன்னொருத்தவங்க உயிர் பழச்சிட்டாங்க. அப்போ பதட்டத்தில் அதில் வந்த ஒருத்தன் ஒரு மேகசின் எடுத்துகிட்டு வந்தான். அந்த மேகசினை கார்லேருந்து தவற விட்டுட்டான் சார், கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐ விட்னஸ் சொல்லியிருக்காரு. இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. இந்த ஒரு மேகசின் தான் இந்த வழக்கை தீர்க்க போது. அந்த கொலைகாரன் சொந்த செலவிலே சூனியம் வச்சிருக்கான். அதாவது அவன் சொன்ன கன்ஃபஷன் தான் அவனை போலீஸில் மாட்ட வைக்க போகுது. இப்போ FBI போகிறாங்க, அந்த மேகசினை வாங்குறாங்க. இப்போ அந்த மேகசினில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமான்னு பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மேகசின்ங்கிறது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், மேலே ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த மேகசின்லேருந்து எப்படி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் பார்க்குறாங்க. சூப்பர் க்ளூ ஃபியூமிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதாவது இப்போ இதில் டைரெக்டாக இந்த மேகசின்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள வைப்பாங்க. இந்த சூப்பர் க்ளூன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு அதை ஹீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆவி மாதிரி வரும். அந்த இதில் தான், அந்த வெப்பத்தில் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும். அந்த சூப்பர் க்ளூ ஃபியூமிங்கிற டெக்னாலஜியை வச்சு ஃபைனலாக இந்த மேகசின்லேருந்து அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கிறாங்க. போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் எல்லா டேட்டா பேஸ்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே எந்த மேட்சும் கிடைக்கல. அப்போ FBI இன்னொரு அதிகாரி என்ன சொல்றாரு, நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏன் கிரிமினல் டேட்டா பேஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம், அமெரிக்காவுக்குள்ள வந்த வெளிநாட்டவர் ஃபிஜிடிவ்னு சொல்லுவாங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவன், அந்த டேட்டா பேஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்களே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலா ஒரு மேட்ச் கிடைக்குது. லீ பாய்ட் மால்வோ அப்படிங்கிற ஒரு 17 வயசு பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. FBI மிரண்டு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு இருந்தது ஒரு 17 வயசு பையனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அதிர்ச்சி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த 17 வயசு பையன் யாருன்னு விசாரணை பண்ணும்போது இவன் ஜமைக்காலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கான். ஸோ இங்கே வந்து அவனோட அம்மா இருக்காங்க. இவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட அப்பா அவங்க அம்மா விட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு நபரோட டேட் பண்ணியிருக்காங்க. அந்த நபரும் கருப்பினத்தை சேர்ந்தவர். இந்த லீ பாய்ட் மால்வோங்கிறவனும் கருப்பினத்தை சேர்ந்தவன். இந்த பையனோட அம்மா டேட் பண்ணிட்டு இருக்க ஜான் ஆலன் முகமது அப்படிங்கிற அந்த நபரும் கருப்பினத்தை சேர்ந்தவர். அவருக்கும் 41 வயசாகுது. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ஸ்டெப் ஃபாதரும் சன்னும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சார். இவங்க வீட்டு பின்னாடி பேக் யார்டுக்கு பின்னாடி துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து 17 வயசு பையன் லீ பாய்ட் மால்வோங்கிற பையனுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. அவனை எல்லாருமே ஸ்னைப்பர் தான் கூப்பிடுவாங்க. ஸ்னைப்பர் ஷாட்ல அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அங்கேயே இந்த கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ போலீஸுக்கு நல்லாவே புரியுது, இவங்க 2 பேரும் தான் இப்போ நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்காங்க. அப்போ இவங்க என்ன கார் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிளாக் கலரில் ஷெவர்லேங்கிற மாதிரி ஒரு கார் வச்சிருந்தாங்க. அதை தான் நிறைய ஐ விட்னஸ் வந்து கிரைம் சீனில் பார்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே மேட்ச் ஆகுது. சரி, இவங்களை பிடிக்கலான்னு சொல்லி போனால்
இவங்க 2 பேரும் ஆல் எஸ்கேப். அப்பவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு ஒருத்தனை சஸ்பெக்ட்னு தேடுறோம், அவங்க 2 பேரும் பயந்துட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நேஷன் வைடு அலர்ட், இந்த 2 பேத்தையும் நம்பர் 1 குற்றவாளியா போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வலைவீசி தேடிட்டு இருக்கும்போது ஒரு விர்ஜீனியா ஸ்டேட்ல ஒரு ஹைவேக்கு பக்கத்துல சந்தேகப்படும்படியா ஒரு கார் நிக்குது. பிளாக் கலர்ல ஒரு ஷெவர்லே கார் நிக்குது. அப்ப அந்த காருக்குள்ள போய் பார்த்தா இந்த 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வர்றாங்க. 2 பேரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம சரணடைஞ்சிடறாங்க. அப்போ அந்த காரை செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, உண்மையிலேயே போலீஸ் அசந்து போயிட்டாங்க. இவங்க அவ்வளோ டெக்னாலஜி வச்சிருக்காங்க. 2002லாம் கூகுள் மேப் மாதிரி பெரிய லெவல் டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்பவே அவன் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சிருக்காங்க, அந்த ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா இவங்க இதுவரைக்கும் எங்கெல்லாம் சுட்டு கொலை பண்ணாங்களோ அதோட மேப் இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் எங்க, எக்ஸிட் பாயிண்ட் எங்க, எப்படி டிராவல் பண்றது, அடுத்து யாரை பிளான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ஜிபிஎஸ் டிவைஸும் வச்சிருக்காங்க, லேப்டாப்பும் இருக்கு. அந்த லேப்டாப்ல இவங்க பல நாளைக்கு முன்னாடி போலீஸுக்கு எழுதின லெட்டர், நான் தான் காட் அப்படிங்கிற மாதிரி எழுதின லெட்டர், அதோட சாஃப்ட் காப்பியை அந்த லேப்டாப்ல கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த காருக்குள்ள ஒரு ஸ்னைப்பரை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான தடயம். இவ்வளவு பேரையும் இந்த ஒரு ஸ்னைப்பரை வச்சு தான் சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட FBI ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டெஸ்டிங்காக லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை சல்லடை போட்டு டெஸ்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுல 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணுற எல்லா கேஸ்லையும். நான் அந்த கேஸோட முன்னுரையில் சொன்ன மாதிரி, துப்பாக்கியால் ஒருத்தவங்களை சுடுறாங்கன்னா விக்டிமோட உடம்புல துப்பாக்கி கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சஸ்பெக்டாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறோம், அவன் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான். இந்த துப்பாக்கியில தான் இந்த துப்பாக்கி குண்டு வந்ததா அப்படிங்கிறத பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த 13-14 விக்டிமோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இவங்க காருக்குள்ள இந்த ஸ்னைப்பரால தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஸ்னைப்பரை இவங்க 2 பேரும் தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது கூடிய DNA எவிடன்ஸ் பிளஸ் ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், அது எப்படிப்பா இவ்வளவு சேஃப்டியா யாரு கண்ணையும் படாம இத்தனை பேரை சுட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அதுக்குரிய விடையும் இப்ப போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்குது. அதாவது இவங்க பிளாக் கலர் அந்த ஷெவர்லே காருக்குள்ளேயே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்னா, பேக் சீட் இருக்குல்ல, அந்த பேக் சீட்டை நடுவில் கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ட்ரங்க் இருக்குல்ல, அந்த ட்ரங்க்ல ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி இவ்வளவு கொலையும் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தன் ஷெவர்லே கார்ல டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் அந்த பேக் சீட்ல இப்படி படுத்துக்கிறான், அவங்க ஸ்னைப்பரை வச்சுக்கிறான். பின்னாடி ட்ரங்க் இருக்குல்ல, அந்த ட்ரங்க் வழியா தான் துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருக்கு. இது எல்லாமே அந்த காருக்குள்ள கஸ்டமைஸ்டா வச்சிருக்கான். ஸோ டக்குன்னு சுடுறானுங்க, உடனே அடுத்த நிமிஷம் கார் எடுத்துட்டு போயிடறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்குள்ளேயும் இவங்க அந்த கிரைம் சீனை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால தான் இத்தனை கிரைம்ல தப்பிச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே ஒரு காருக்குள்ளேயே ஒரு மொபைல் ஹோம் மாதிரி செட் பண்ணி இவ்வளவு கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே போலீஸே அசந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேத்துக்கும் அகேன்ஸ்டா நிறைய பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. இந்த துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை பண்ணாங்க, இந்த துப்பாக்கி இவங்க தான் பயன்படுத்தினாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது துப்பாக்கி அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது. உண்மையிலே இது ஒரு சாதாரண தொடர் கொலை வழக்கு கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போன அப்பாவிகளை சுட்டு கொலை பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணியிருக்கு. பட் இதில் என்னன்னா, இதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வருது. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொலை பண்ணி மிரட்டினா $10 லட்சம் பணம் வாங்கணும், பணத்துக்காண்டி தான் இதை நாங்கள் பண்ணோங்கிற மாதிரி ஜான் அப்படிங்கிற இந்த 41 வயசு நபர் வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. பட் இந்த ஜானுக்கு முன்னாள் காதலி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவன் சொல்றது பொய், இவன் வந்து என்ன கொலை பண்றதுக்கு தான் பிளான் பண்ணா, டைரக்டா என்ன கொலை பண்ணா போலீஸ்ல மாட்டிப்போம். பட் இந்த மாதிரி ஸ்னைப்பரை வச்சு ரேண்டமா நிறைய பேரை கொலை பண்ணிட்டு என்ன கொலை பண்ணா இது 10ஓட 11 ஒரு கொலையா தான் போலீஸ் பார்ப்பாங்க, சந்தேகம் வராது அப்படிங்கறதுக்காண்டி என்ன கொலை பண்றதுக்காண்டி தான் ஜான் இந்த மாதிரி இத்தனை பேர் அப்பாவிகளை கொலை பண்ணிருக்காங்கிற மாதிரி அந்த பெண் ஒரு தேரி சொல்றாங்க. பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மையிலேயே அவங்க சொன்னது வந்து ஹானஸ்டா இருந்துச்சுன்னா, ஒரு கொலைக்காக அப்பாவி 14 பேரை கொலை பண்ணது வந்து உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஸோ இந்த 2 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி அமெரிக்கா நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு இந்த லீ பாய்ட் மால்வாக்கு வந்து 17 வயசாகுது. இவன் மைனர்ங்கிறதுனால அவனுக்கு ஒரு 5-6 வழக்கில் கன்விஷன் கொடுத்து அவனுக்கு 5-6 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அவையின் மேல் பரோல்ல லைஃப் ஃபுல்லாக வெளியில் வர முடியாது. இந்த ஜான் ஆலன்கிற நபருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பட் இந்த கன்ஃபெஷன்ல லீ பாய்ட் மால்வோங்கிற அந்த 17 வயசு பையன் என்ன பண்ணிருக்கான், எல்லா கொலையும் நான் தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்லி போலீஸை கன்ஃபியூஸ் பண்ண முயற்சி பண்றான். எதுக்காக அப்படின்னா,
இவன் வந்து மைனர், கண்டிப்பா இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அதனால ஜானை மரண தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் இந்த லீ பாய்ட் மால்வோங்கிற 17 வயசு பையன் இன்னொரு விஷயத்த சொன்னான் பாருங்க. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு $10 மில்லியன் பண்ணப்பட்ட ஒரு கொலையெல்லாம் கிடையாது. இவனோட பிளான் என்னன்னா, இந்த $10 மில்லியன் வாங்கி கனடாவுக்கு போக வேண்டியது. கனடாவில் அனாதை இல்லங்களில் போயிட்டு நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பசங்களை அந்த மாதிரி ஸ்னைப்பர் ட்ரைனிங் கொடுத்து இதே மாதிரி திரும்ப அமெரிக்காவுக்குள்ளே கூட்டு வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணோமோ அதே மாதிரி நிறைய ஸ்னைப்பரை வச்சு அமெரிக்கா மக்களை கொலை பண்ணுறதா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக வச்சுருந்தோம். இப்போ நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஒன்று சொல்றான். இதுல எது உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. பட் அட் த எண்ட் வந்து இந்த 14 பேரையும் கொலை பண்ணது இந்த 2 பேர் தான். இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலைகள் எதுவுமே நடக்கல. இந்த லீ பாய்ட் மால்வோ இப்போ வரைக்கும் ஜெயில தான் இருக்கான். இப்போ ஜெயில டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜான் ஆலன் அப்படிங்கிற இந்த நபருக்கு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2009 விஷ ஊசி மூலமா மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. ஃபைனலாக இந்த 2 குற்றவாளிகளும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்க மக்கள் நிம்மதியாக நடமாட முடிஞ்சது. உண்மையிலேயே நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் கேசஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் கொலை பண்ணுறது ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கொலையை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் இது ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால இதை வச்சு ஹாலிவுட்டில் நிறைய படம் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படம் வந்து இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்காக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த ஸ்னைப்பர் சீரியல் கில்லரை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.